சிராஜ் வந்து க்ளோஸ் டு 150 ஓவர்ஸ் கிட்ட போட்டிருக்காரு மாப்ள. 150 வித்தவுட் சிங்கிள் பிரேக் ஆஃப் டெஸ்ட் கிரிக்கெட். நம்ம வந்து பும்ராவை எவ்வளவு பாராட்டமோ அதே ஈக்குவலுக்கு சிராஜை பாராட்டணும். நிறைய பேர் வந்து சிராஜ் விக்கெட் எடுக்கலன்னு சொல்றாங்க, பட் அதோட ஒர்க் லோடு வந்து ரொம்ப கஷ்டம். ஆஸ் அ சீனியர் பிளேயரா பும்ரா வந்து எந்த எண்ட்ல ஒர்க் ஆகுதோ அந்த எண்ட் எடுத்துக்கிறாரு, பிகாஸ் இஸ் அ விக்கெட் டேக்கர். பட் சிராஜ் இருக்கிறது வந்து ஒரு செஸ் கிரிக்கெட்ல மேல இருக்க சோல்ஜர் மாதிரி. எப்ப வேணாலும் நம்ம எடுத்து முன்னாடி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் கிங் நம்ம அந்த இடத்துல மூவ் பண்ணிட்டோம்னா நம்ம வேணா வேற ஏதாவது காயம் வச்சுக்கலாம், அந்த மாதிரி சிராஜ் யூஸ் பண்றாங்க. டு பி ஹானஸ்ட் அது ரொம்ப கஷ்டமான ரோல். அந்த ரோல் அவர் எடுத்து பண்றதுன்றது ஒரு ஹார்ட் கோரா, நான் எப்ப வேணா நான் போடுவேன், எவ்வளவு லாங் ஸ்பெல்ஸ் வேணா போடுவேன்னு சொல்லி கஷ்டப்பட்டு பண்றாரு. இந்த மாதிரி போலர்ஸ் கிடைக்கிறது கஷ்டம். இதை ப்ரிசர்வ் பண்ணி நம்ம வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு அவரோட டெஸ்ட் லாங்கிஃபை பண்ணுமோ அவ்வளவு கூட நல்லது. ஒரு இஷாந்த் சர்மா மாதிரி 100 டெஸ்ட் ஆடணுன்றது என்னோட ஆசை. ஏன்னா இவரு ஒன் டே T20 பாசிபிளி கொஞ்சம் அவுட் ஆஃப் ரேட்டரா இருக்கலாம், பட் டெஸ்ட் கிரிக்கெட்ல சிராஜ் வந்து ஒரு 40-35 ஏஜ்ல மேல ஆடணும், இஷாந்த் சர்மா மாதிரி ஆகணுன்றது என்னோட விஷ். பிகாஸ் அவ்வளவு அந்த மாதிரி போலர் கிடைக்க மாட்டாங்க.